வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி லைவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்குங்க. அந்த கிச்சனுக்கு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, விஷால் வந்து கொடுத்துருப்பாரு, இப்போ இடுப்பில் கை வச்சுக்கிட்டே சமைக்கணும் அப்படின்னு. அதை வந்து பொண்ணுங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொண்ணுங்கன்னா அந்த ஆர்ஜி ஆனந்தி அண்ட் பவித்ரா அவங்கெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோவில் ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சுல, அதான் பெரிய டிஸ்கஷனாகவே போயிட்டுருக்கு. பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டாஸ்க் பண்ணணுன்னா எங்களுக்கு அது செய்ய முடிகிற டாஸ்க்கை மட்டும்தான் நாங்கள் செய்வோம், செய்ய முடியாத டாஸ்க்கை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து எங்களுக்கு டைம் கன்சம்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், அதாவது இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாஸ்க் வேணும். சமைக்கிற வரைக்கும் எங்களால் சமைக்க முடியாது, அந்த டாஸ்க் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து பதட்டமாக இருக்குது, ஒரே நர்வஸாக இருக்குது. ஒன்றும் டாஸ்க்கை பண்ணுறதா இல்லை சமைக்கிறதா அப்படின்னு ஒரே நர்வஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து சமைக்கிறவங்க ஃப்ரீயாக சமைக்கணும், சமைக்கிறவங்களுக்காக இந்த ஹவுஸ்மேட் வந்து அந்த டாஸ்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த டிஸ்கஷன் தாங்க அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து அருண் வந்து பாய்ஸ் டீமில் வந்து கேட்குறாரு. பாய்ஸ் டீமில் அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ டைம் வேணும் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க, இல்லை டைம்லாம் தேவையில்லை, ஃபுல்லாக அவங்க சமைக்கிற வரைக்கும் பண்ணணும், டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னு பாதி பேர் சொல்கிறாங்க. டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தேவையில்லை, அவங்க சமைக்கிற வரைக்குமே ஃபுல்லாக பண்ணட்டும், அப்போ தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது லாஸ்ட் வீக் நடந்துச்சுல, அந்த லிவிங் ஏரியாவுக்கு பாய்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி பாய்ஸ்குள்ளேயே பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ கடைசியாக ஒருபடியாக முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கலாம், ஆனால் அதை வந்து ஒழுங்காக அவங்க பண்ணலைன்னா அவங்க திருப்பி பண்ணுறது மாதிரி இருக்கணும். ஐ மீன் வந்து சமைக்கிறவங்க வந்து அந்த டாஸ்க் பண்ண தேவையில்லை, சமைக்கிறவங்களுக்காக வீட்டில் உள்ள மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த டாஸ்க்கை பண்ணலாம். அந்த டாஸ்க்குக்கு வந்து டைம் கிடையாது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இவ்வளோ நேரம் சமைக்கிற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதாவது இப்போது மார்ச் ஃபாஸ்ட் பண்ணாங்கள்ல, மார்ச் ஃபாஸ்ட்டு செப்ரி கூட கொடுத்துருப்பார்ல, அந்த மார்ச் ஃபாஸ்ட் இப்போ டாஸ்க்காக கொடுத்தாங்கன்னா அந்த மார்ச் ஃபாஸ்ட்டை வந்து ஒழுங்காக அவங்க பண்ணலை, ஹவுஸ்மேட்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னா அதை வந்து அவங்க திரும்ப பண்ணுறது மாதிரி இருக்கணும், ப்ராப்பராக பண்ணலைன்னா திரும்ப பண்ணுறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஒருபடியாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இங்கே சௌந்தர்யாவுக்கும் சாச்சனாவுக்கும் பயங்கரமாக முதல் போயிட்டுருக்கு. சௌந்தர்யா வந்து சொல்லிட்டாங்க சாச்சனாக்கிட்ட, நீ என்னை மரியாதை இல்லாமல் பேசுகிற, என்னை பேர் சொல்லி கூப்பிடுற, இனிமேல் சௌந்தர்யான்னு சொல்லி என்னை நீ கூப்பிடவே கூடாது, என்னை நீ அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடணும் அப்படி இப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு விட்டாங்க சாச்சனாவுக்கு. ஸோ சாச்சனாவுக்கும் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்குது, பட் சௌந்தர்யாவுக்கும் ஆல்சோ இருக்குது. ரெண்டு பேருமே மாற்றிக்கிறணும். சௌந்தர்யா வந்து இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராயனை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, ஏய் வாடா அப்படின்னு. அப்போ மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க பாட்டில் அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு. அதை ராயனே அப்படியே அட்ரஸ் பண்ணியிருப்பார், உனக்கு இருக்கிற அந்த ஆட்டிடியூடை வந்து மாற்றிக்கோ, உன்ட்ட வந்து வேறு யாரும் வந்து அப்ரோச்சபிளாக இல்லை அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார். அதை கூட அவங்க சௌந்தர்யா வந்து ஒத்துக்குருவாங்க, ஆமாம் நான் வேணால் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்கஷன் வேறு போயிட்டுருக்கு. அங்கிட்ட ஆனந்தி வந்து இன்னொன்று கொளுத்தி போடுது, நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், இன்னும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ ரிப்பனை உருவிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அண்டு நம்ம ஆர்ஜி ஆனந்தி எல்லோரும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் சொல்லிட்டு தான் போவார், உங்களுக்கு சாரி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பசிச்சுட்டா சொல்லுங்கள் அப்படின்னு. அது கூட தெரியாமல் இவங்களுக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு எய்ம் வந்து இந்த ஆர்ஜி ஆனந்திக்கு வந்து அந்த ரிப்பனை உருவணும் தான். ஸோ ஓகே, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.